இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் அலகு 5 ஒளியியல் பற்றி பார்க்க போகிறோம். கற்றல் நோக்கங்கள். இந்த பாடத்தின் முடிவில் மாணவர்கள் ஒளி உருவாக்கம் மற்றும் பரவலை புரிந்து கொள்ள முடியும். திசைவேகம், அதிர்வெண் மற்றும் அலைநீளத்தை தொடர்புபடுத்த இயலும். பல்வேறு ஊடகங்களில் ஒளியின் திசைவேகத்தை தெரிந்து கொள்ள இயலும். வாயுக்களில் ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்க இயலும். ஒளியின் எதிரொலித்தலை விவரிக்க இயலும். ஒளி எதிரொலிப்பு முறையை பயன்படுத்தி ஒளியின் திசைவேகத்தை காண இயலும். டம்ளர் விளைவை புரிந்து கொள்ள இயலும். மேற்கண்ட பகுதிகளில் உள்ள கணக்கீடுகளை தீர்க்க இயலும். வந்து அறிமுகம். அந்த அறிமுகத்தில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஒளி நமது அன்றாட வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள ஒளியே பயன்படுகிறது. தினமும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள், வாகனங்கள், விலங்குகள் போன்றவைகள் எழுப்பும் பல்வேறு வகையான ஒலிகளை கேட்கிறோம். அதனால் ஒளி எவ்வாறு உருவாகிறது, ஒளி எவ்வாறு பரவுகிறது, ஒளியினை நாம் எவ்வாறு கேட்கிறோம் என்ற கேள்விக்கெல்லாம் விடை தெரிய வேண்டியது அவசியமாகிறது. இசைக்கருவிகளை உருவாக்குவது மற்றும் இசை அரங்கங்களை வடிவமைப்பது மட்டுமே ஒளியியல் என்ற தவறான புரிதலும் சில நேரங்களில் ஏற்படுகிறது. ஒளியியல் என்பது ஒளி உருவாதல், ஒளி பரவல், ஒளி ஆற்றலை கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒளியினால் ஏற்படும் விளைவுகள் ஆகியவைகளை பற்றி அறிந்து கொள்ளும் இயற்பியலின் ஒரு பிரிவு ஆகும். நீங்கள் ஏற்கனவே 9ஆம் வகுப்பில் ஒளி பரவுதல் மற்றும் ஒளி அலைகளின் பண்புகளை பற்றி படித்துள்ளீர்கள். நாம் இந்த பாடத்தில் ஒளி அலைகளின் எதிரொலி மற்றும் டம்ளர் விளைவு ஆகியவைகளை பற்றி படிக்க இருக்கிறோம். இப்போ 5.1ல் ஒளி அலைகள். நாம் ஒளியை பற்றி நினைக்கும் போது ஒளி எவ்வாறு உருவாகிறது, பல்வேறு ஒளி மூலங்களிலிருந்து வரும் ஒளி எவ்வாறு நமது காதுகளை அடைகிறது, ஒளி என்பது என்ன, அது விசையா அல்லது ஆற்றலா என பல வினாக்கள் நமது மனதில் எழும். இந்த பாடத்தில் இது போன்ற வினாக்களுக்கு விடை காண்போம். ஒலிக்கும் மணி அல்லது இசைக்கும் இசைக்கருவியை தொட்டு பார்க்கும்போது ஒலியானது அதிர்வுகளால் உருவாகின்றது என்பதை அறியலாம். அதிர்வடியும் பொருட்கள் அலைவடிவில் ஆற்றலை உருவாக்குகிறது. அதுவே ஒளி அலைகள் ஆகும். படம் 5.1ல் காட்டியிருக்காங்க. ஒளி அலைகள் உருவாக்குதல். நீயும் உனது நண்பர்களும் நிலவில் இருப்பதாக கருதி கொள்ளுங்கள். உனது நண்பன் எழுப்பும் ஒளியை உன்னால் கேட்க இயலுமா? நிலவில் வளிமண்டலம் இல்லாததால் உனது நண்பனின் ஒளியை கேட்க இயலாது. எனவே அதிர்வுறும் பொருட்கள் உருவாக்கும் ஒளி பரவிட திட, திரவ, வாயு போன்ற பருப்பொருட்கள் ஊடகங்கள் தேவை என்பதை புரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து ஒளியானது திட, திரவ அல்லது வாயு ஊடகங்களில் பரவும். செயல்பாடு 1. ஒரு இசைக்கும் பொம்மை அல்லது பழைய கைபேசி எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பையினுள் வைக்கவும். பிளாஸ்டிக் பையை மெழுகுவர்த்தி அல்லது நூலினை பயன்படுத்தி மூடவும். ஒரு வாளியில் நீரை நிரப்பி பிளாஸ்டிக் பையை அதனுள் வைக்கவும். தற்போது பொம்மை அல்லது கைபேசியை ஒலிக்கச் செய்வோம். இப்போது உங்களால் மெதுவாக ஒலியை கேட்க இயலும். இப்போது வாளியின் அருகே காதுகளை வைத்துக்கொண்டு பொம்மை அல்லது கைபேசியை ஒலிக்கச் செய்தால் உங்களால் உரத்த ஒலியை கேட்க இயலும். இது ஏன் என்று வகுப்பறையில் விவாதியுங்கள் கொடுத்துறாங்க. அடுத்து 5.1.1ல் நெட்டலைகள். ஒளி அலைகள் நெட்டலைகளாகும். அவை அனைத்து ஊடகங்களிலும் திண்ம, திரவ, வாயுவில் பரவும். அவற்றின் திசைவேகம் பருப்பொருள் ஊடகங்களின் பண்பை பொறுத்து அமையும். ஒரு ஊடகத்தில் ஒளியை பரப்பும் திசையிலே துகள்கள் அதிர்வுற்றால் அதனை நெட்டலை எனலாம். ஒவ்வொரு மூலக்கூறும் அதன் மையப்பகுதியிலிருந்து நீள்வாக்கில் இடப்பெயர்ச்சி அடைவதால் நெட்டலைகள் உருவாகிறது. இதனால் ஊடகத்தின் வழியே நெட்டலைகள் பரவும் போது இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் உருவாகின்றன. ஊடகத்தின் வழியே பரவும் நெட்டலைகளில் இறுக்கங்கள் என்பது அதிக அழுத்தமுள்ள பகுதி மற்றும் தளர்ச்சிகள் என்பது குறைந்த அழுத்தமுள்ள பகுதியாகும். நெட்டலைகளின் இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் படம் பாருங்க 5.2ல் காட்டப்பட்டுள்ளது. இப்போ இறுக்கங்கள், தளர்ச்சிகள் காட்டியிருக்காங்க. ஒளி அலைகள் நெட்டலைகளாக பரவுதல். 5.1.2ல் ஒளி அலைகளை அதிர்வெண்ணை பொறுத்து வகைப்படுத்தல். 1. செவியுணர் ஒளி அலைகள். இவை 20 Hz முதல் 20,000 Hzக்கு இடைப்பட்ட அதிர்வெண்ணை உடைய ஒளி அலைகளாகும். இவை அதிர்வடையும் பொருட்களான குரல் நாண்கள் மற்றும் இழுத்து கட்டப்பட்ட கம்பி போன்றவைகளால் உருவாக்கப்படுகிறது. அடுத்தது 2. குற்றொளி அலைகள். இவை 20 Hz விட குறைவான அதிர்வெண் உடைய ஒளி அலைகளாகும். மனிதர்களால் கேட்க இயலாது.
நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வலைகள், கடல் அலைகள் மற்றும் திமிங்கலங்கள் ஏற்படுத்தும் ஒலி போன்ற ஒலிகள் குற்றொலி அலைகள் ஆகும். 3வது, மீயொலி அலைகள். இவை 20 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகளாகும். மனிதர்களால் கேட்க இயலாது, ஆனால் கொசு, நாய், வௌவால் மற்றும் டால்பின் போன்ற உயிரினங்களால் கேட்க இயலும். வௌவாலால் ஏற்படுத்தும் ஒலியினை மீயொலிக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். 5.1.3ல் ஒலி மற்றும் ஒலி அலைகளுக்கு இடையேயான வேறுபாடு. சவுண்டுக்கும் லைட்டுக்கு வித்தியாசம் சொல்ல பாருங்க. இப்போ சவுண்டு பரவுவதற்கு ஊடகம் தேவை, லைட்டுக்கு பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை. சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டலைகளாக இருக்கும், அதே லைட் பார்த்திங்கன்னா குறுக்கலைகளாக இருக்கும். சவுண்டு பார்த்தீங்கன்னா அலைநீளம் 1.65 சென்டிமீட்டர் முதல் 1.65 மீட்டர் வரை இருக்கும். அதே லைட்டு பார்த்தீங்கன்னா அலைநீளம் 4 × 10⁻⁻7 மீட்டர் முதல் 7 × 10⁻⁻7 மீட்டர் வரை இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா சவுண்டு ஒலி அலைகள் 340 மீட்டர் வினாடி -1 திசைவேகத்தில் பரவும், அதாவது NTPன்னு சொல்லுவாங்க அதை. அடுத்தது லைட்டு ஒலி அலைகள் பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் வினாடி -1 திசைவேகத்தில் பரவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து 5.1.4 ஒலி அலைகளின் திசைவேகம். ஒரு அலையின் திசைவேகம் பற்றி விவாதிக்கும் போது 2 வகையான திசைவேகங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவைகள் அதிர்வடையும் துகளின் திசைவேகம் மற்றும் அலையின் திசைவேகம் ஆகும். திசைவேகத்தின் அலகு மீட்டர் வினாடி -1 ஆகும். இப்போ துகள் திசைவேகம். ஒரு ஊடகத்தில் அலைகள் வடிவில் ஆற்றலை கடத்துவதற்கான துகள்கள் அதிர்வடையும் திசைவேகம் துகள் திசைவேகம் எனப்படும். அலை திசைவேகம். ஒரு ஊடகத்தின் வழியே அலை பரவும் திசைவேகம் அலை திசைவேகம் எனப்படுகிறது. இதனை ஓரலகு காலத்தில் ஒலி அலை பரவும் தூரம் எனவும் குறிப்பிடலாம். அலை திசைவேகம் = தொலைவு / பரவ எடுத்துக்கொள்ளும் காலம். ஒரு அலையானது λ என்ற தூரத்தை அலைநீளம் t காலத்தில் கடந்து சென்றால் அதன் அலை திசைவேகம் v = λ/t என குறிப்பிடலாம். அதனால் ஒரு வினாடி நேரத்தில் ஒலி அலை கடந்த தொலைவு அலை திசைவேகம் ஆகும். n = 1/t என்பதை அலையின் அதிர்வெண் என கருதினால் சமன்பாடு 5.1 என்ன கிடைக்குதுன்னா v = n λ என எழுதலாம். திடப்பொருட்களில் மீட்சி பண்பு அதிகமாக இருப்பதால் அதன் வழியாக ஒலியலை செல்லும் போது ஒலியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும். வாயுக்களுக்கு மீட்சி பண்பு குறைவாக இருப்பதால் ஒலியலை வாயுக்கள் வழியாக செல்லும் போது அதன் திசைவேகம் குறைவாக இருக்கும். எனவே v திட v திரவ v வாயு. 5.1.5ல் ஒலியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள். திடப்பொருட்களின் வழியாக ஒலி செல்லும்போது அதன் மீட்சி பண்பு மற்றும் அடர்த்தி ஒலியின் திசைவேகத்தை பாதிக்கிறது. மீட்சி பண்பானது மீட்சி குணகத்தினால் குறிக்கப்படுகிறது. ஒலியின் திசைவேகமானது மீட்சி குணகத்தின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவிலும் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவிலும் அமையும். எனவே அடர்த்தி அதிகரிக்கும் போது ஒலியின் வேகம் குறைகிறது, மீட்சி பண்பு அதிகரிக்கும் போது ஒலியின் திசைவேகம் அதிகரிக்கிறது. வாயுக்களை பொறுத்தவரையில் கீழ்கண்ட காரணிகள் ஒலியின் திசைவேகத்தை பாதிக்கின்றன. அடுத்து அடர்த்தியின் விளைவு. வாயுக்களில் ஒலியின் திசைவேகம் அதன் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவில் அமையும். எனவே வாயுக்களின் அடர்த்தி அதிகரிக்கும் போது திசைவேகம் குறையும். அப்போ v √1/d. அடுத்து வெப்பநிலையின் விளைவு. வாயுக்களில் ஒலியின் திசைவேகம் அதன் வெப்பநிலையின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவில் அமையும். எனவே வெப்பநிலை அதிகரிக்கும் போது திசைவேகமும் அதிகரிக்கிறது. v √t. வெப்பநிலை t டிகிரி செல்சியஸில் திசைவேகமானது vt = v0 + 0.61t மீட்டர் செகண்ட் -1. இங்கு v0 என்பது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வாயுக்களில் ஒலியின் திசைவேகமாகும். காற்றிற்கு v0 = 331 மீட்டர் வினாடி -1. எனவே ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிப்பிற்கும் திசைவேகமானது 0.61 மீட்டர் வினாடி -1 அதிகரிக்கிறது. அடுத்து ஒப்புமை ஈரப்பதத்தின் விளைவு. காற்றின் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒலியின் திசைவேகமும் அதிகரிக்கிறது. எனவேதான் மழைக்காலங்களில் தொலைவில் இருந்து வரக்கூடிய ஒலியை தெளிவாக கேட்க முடியும். பல்வேறு ஊடகங்களில் ஒலியின் திசைவேகம் பற்றி அட்டவணை 5.1 கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணை 5.1 பல்வேறு ஊடகங்களில் ஒலியின் திசைவேகம். இப்போ திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருளில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஒலியின் திசைவேகம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ தாமிரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திடப்பொருள் தாமிரம், இரும்பு, அலுமினியம். தாமிரம் பார்த்தீங்கன்னா 5010, இரும்பு 5950, அலுமினியம் 6420 இருக்குது. அது திரவம் பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய், நீர், கடல் நீர். மண்ணெண்ணெய் பார்த்தீங்கன்னா 1324, நீர் 1493, கடல் நீர் 1533.
வாயு பார்த்தீங்கன்னா காற்று 0 டிகிரி செல்சியஸ்லையும் காற்று 20 டிகிரி செல்சியஸ்லையும் எவ்வளோன்னு பாருங்கள். 0 டிகிரி செல்சியஸில் 331, காற்று 20 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 343 அளவுக்கு இருக்குது. இப்போ தீர்க்கப்பட்ட கணக்கு 5.1ல் எந்த வெப்பநிலையில் ஒளியின் திசைவேகமானது 0 டிகிரி செல்சியஸ் உள்ளதை விட இரட்டிப்பாகும் அப்படிங்கிட்டுருக்காங்க. தீர்வு பார்த்தீங்கன்னா தேவையான வெப்பநிலையை T டிகிரி செல்சியஸ் என கொள்வோம். V1 மற்றும் V2 என்பவை முறையே T1K மற்றும் T2K வெப்பநிலையில் ஒளியின் திசைவேகம் ஆகும். T1 237 கெல்வின் 0 டிகிரி செல்சியஸிலும், T2 T0 அதாவது T டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 கெல்வின். V2 /V1 2 என கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. V2 /V1 √T2 அப்போ T1 T2 மதிப்பு பிரதிட்டிங்கன்னா அது வந்து நம்ம V2 V1ஓட சமப்படுத்துகிறோம். ஸோ இந்த ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ஆகும், இங்கே 4 ஆகும். அது மாதிரி இதை நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு Tயோட மதிப்பு வந்து 819 டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது 5.2ல் ஒளியின் எதிரொலிப்பு. நீங்கள் வெற்று அறை ஒன்றில் அமர்ந்து கொண்டு பேசும்போது நீங்கள் பேசிய ஒலி மீண்டும் மீண்டும் உங்களை வந்தடைவதை கவனித்திருப்பீர்கள். இது நீங்கள் பேசிய ஒலியின் எதிரொலிப்பே ஆகும். கீழ்காணும் செயல்பாட்டின் மூலம் ஒலி எதிரொலிப்பை விவாதிக்கலாம். ஒலியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பரவும் போது இரண்டாவது ஊடகத்தால் எதிரொலிக்கப்பட்டு முதலாம் ஊடகத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. இந்த எதிரொலிப்பானது ஒலி அலைகளில் நடைபெறும் எதிரொலிப்பை போன்றதே ஆகும். இரண்டாம் ஊடகத்தை நோக்கி செல்லும் கதிர் படுகதிர் எனவும், இரண்டாம் ஊடகத்தில் பட்டு திரும்பி வரும் கதிர் எதிரொலிக்கத்தக்க கதிர் எனவும் அழைக்கப்படுது. படம் 5.3ல் காட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ சுவர் இருக்குது, ஒளியின் எதிரொலிப்பு காட்டியிருக்காங்க டயக்ராமில். அடுத்தது 5.2.1ல் எதிரொலிப்பு விதி. ஒளி அலைகளைப் போலவே ஒளி அலைகளும் அடிப்படை எதிரொலிப்பு விதிகளை பூர்த்தி செய்யும். கீழ்காணும் இரு எதிரொலிப்பு விதிகளும் ஒளி அலைகளுக்கு பொருந்தும். 1வது, படுகதிர் எதிரொலிக்கும் தளத்தில் வரையப்படும் செங்குத்து கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். 2வது, படுகோணம் I மற்றும் எதிரொலிப்பு கோணம் R ஆகியவை சமமாக இருக்கும். படம் 5.4ல் வந்து 5.4 எதிரொலிப்பு தளத்தை நோக்கி செல்லும் கதிர் படுகதிர்கள் எனப்படும். எதிரொலிப்பு தளத்தில் பட்டு மீண்டும் திரும்பி வரும் கதிர்கள் எதிரொலித்த கதிர்கள் எனப்படும். அனைத்து பயன்பாடுகளுக்கும் படுகதிர் மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை எதிரொலிப்பு தளத்தில் ஒரே புள்ளி வழியாக செல்லும். அப்படி கொடுத்துறாங்க பாருங்க. படுகதிர், செங்குத்து கோடு இருக்குது, சுவர் இருக்குது, எதிரொலித்த கதிர் இருக்குது. சரிங்க, இதான் வந்து எதிரொலிப்பு விதிகள். எதிரொலிப்பு தளத்துக்கு செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கோடு செங்குத்து கோடு என அழைக்கப்படுகிறது. செங்குத்து கோட்டுடன் படுகதிர் உருவாக்கும் கோணம் படுகோணம் I ஆகும். அதே போல் செங்குத்து கோட்டுடன் எதிரொலித்த கதிர் உருவாக்கும் கோணம் எதிரொலிப்பு கோணம் R எனவும் அழைக்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கொடுத்துறாங்க. கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்தில் தெலுங்கானாவில் இருக்குது. சரிங்களா, கோல்கொண்டா கோட்டையில் உள்ள கைத்தட்டும் அறையின் மேற்புறம் பல தொடர்ச்சியான வளைவுகள் உள்ளன. இதில் ஒவ்வொரு வளைவும் முந்தைய வளைவை விட சிறிதாக காணப்படும். எனவே இந்த அறையின் குறிப்பிட்ட பகுதியில் எழுப்பப்படும் ஒலியானது அழுத்தப்பட்டு எதிரொலிக்கப்பட்டு பின் தேவையான அளவு பெருக்கமடைந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு கேட்கிறது. 5.2.2ல் அடர்மிகு ஊடகத்தின் விளிம்பில் ஒலி அலைகளின் எதிரொலிப்பு. ஒரு நெட்டலையானது ஊடகத்தில் பரவும் போது இறுக்கங்களாகவும் தளர்ச்சிகளாகவும் பரவும். ஒலி அலையின் இறுக்கங்கள் இடமிருந்து வலமாக பரவி ஒரு சுவரில் மோதிக்கொள்வதாக கருதி கொள்வோம். அவ்வாறு மோதிக்கொள்ளும் போது இறுக்கங்கள் சுவரினை நோக்கி F என்ற ஒரு விசையை செலுத்தப்படும். F என்ற விசையை செயல்படுத்தும். அதே வேளையில் சுவரானது அதற்கு சமமான மற்றும் எதிர் திசையில் R -F என்ற விசையை திரும்ப செலுத்தும். இதனால் சுவற்றின் அருகில் மீண்டும் இறுக்கங்கள் ஏற்படும். இவ்வாறு இறுக்கங்கள் சுவரில் மோதி மீண்டும் இறுக்கங்களையே எதிரொலிக்கிறது. அதன் திசை மட்டும் மாறி இருக்கும். இதை கீழ்காணும் படம் 5.5ல் காணலாம். பாருங்க, 5.5ல் சுவர் இருக்குது, படுகதிர் போகிறாங்க. சரிங்களா, அதே பாருங்கள் இறுக்கங்கள் வந்து எப்படி போகுது. அதே மாதிரி பாருங்க, படுகதிர் எதிரொலிப்பு கதிர் காட்டுகிறாங்க. படம் 5.5ல் அடர்மிகு ஊடகத்தின் விளிம்பில் ஒலி அலைகளின் எதிரொலிப்பு. 5.2.3ல் அடர்குறை ஊடகத்தின் விளிம்பில் ஒலி அலைகளின் எதிரொலிப்பு. திடப்பொருளில் பயணிக்கும் ஒலி அலைகள் இறுக்கங்கள் காற்று ஊடகத்தின் விளிம்பை அடைவதாக கொள்வோம்.
அப்போது இறுக்கங்களானது காற்று ஊடகத்தின் பரப்பில் F என்ற விசையை செலுத்தும். அடர்குறை ஊடகம் காற்று குறைந்த அளவு உருக்குலைக்கும் பண்பை பெற்றுள்ளதால் இரண்டையும் பிரிக்கும் மேற்பரப்பு பின்னோக்கி தள்ளப்படுகிறது. இதனால் அடர்குறை ஊடகத்தில் துகள்கள் மிக எளிதாக இயங்குவதால் விளிம்பு பகுதியில் தளர்ச்சிகள் தோன்றுகின்றன. இடமிருந்து வலமாக பயணித்த இறுக்கங்கள் எதிரொலிக்கப்பட்ட பின் தளர்ச்சிகளாக மாறி வலப்புறத்திலிருந்து இடப்புறமாக பரவுகிறது. இது படம் 5.6 காட்டப்படுது. பாருங்க, காட்டியிருக்காங்க. படம் 5.6 காட்டியிருக்காங்க. படம் 5.6 அடர்குறை ஊடகத்தின் விளிம்பில் ஒளி அலைகளின் எதிரொலிப்பு. மேலும் அறிந்து கொள்வோம். அடர்குறை மற்றும் அடர்மிகு ஊடகம் என்றால் என்ன? ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் திசைவேகம் அதிகரித்தால் அது அடர்குறை ஊடகம் ஆகும். அதை காற்றுடன் ஒப்பிடும்போது நீரானது ஒளிக்கு அடர்குறை ஊடகம் ஆகும். அதே ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் திசைவேகம் குறையுமானால் அது அடர்மிகு ஊடகம் ஆகும். நீருடன் ஒப்பிடும்போது காற்றானது ஒளிக்கு அடர்மிகு ஊடகம் ஆகும் அப்படின்னு கொடுத்துறாங்க. 5.2.4 சமதளம் மற்றும் வளைவான பகுதிகளில் ஒளி எதிரொலிப்பு. ஒளி அலைகள் சமதள பரப்புகளில் மோதி எதிரொலிக்கும் போது ஒளி எதிரொலிப்பு விதிகளுக்கு ஏற்ப பரவுகிறது. ஒளி அலைகள் எதிரொலிக்கும் போது ஒளி அலைகளின் செறிவு கூடவோ அல்லது குறையவோ இல்லை. ஆனால் வளைவான பரப்புகளில் பட்டு மோதி எதிரொலிக்கும் போது அதன் செறிவு மாறுகிறது. குவிந்த பகுதிகளில் மோதி எதிரொலிக்கும் போது எதிரொலித்த அலைகள் விரிவடைந்து செல்கிறது, அதன் செறிவு குறைகிறது. அதுபோல குழிவான பகுதிகளில் மோதி எதிரொலிக்கும் போது எதிரொலித்த அலைகள் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகிறது. எனவே எதிரொலித்த கதிர்களின் செறிவும் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகிறது. ஒளியை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குவிக்க வேண்டிய தேவை இருந்தால் மட்டுமே வளைவான எதிரொலிக்கும் பகுதிகள் பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலான பேசும் கூட்டங்களில் மேற்பகுதி பரவளையத்தின் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும். பரவளையத்தின் பிரதிபலிக்கும் ஒளியானது சுவரில் எங்கு மோதினாலும் பரவளையத்தில் ஒரு குவிய புள்ளியிலிருந்து மற்றொரு குவிய புள்ளியில் குவிக்கப்படுகிறது. இதனுள் அமர்ந்த ஒருவர் மெல்லிய குரலில் பேசினாலும் மீண்டும் மீண்டும் எதிரொலித்து வரும் ஒளியினால் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரின் செவியையும் அடையும். உங்களுக்கு தெரியுமா, மெதுவாக பேசும் கூடம் மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் லண்டனில் உள்ள புனித பால் கேத்தீட்ரல் ஆலயத்தில் அமைந்துள்ளது. அந்த அறையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பேசப்படும் ஒலியானது எதிர்ப்புறம் உள்ள குறிப்பிட்ட பகுதியில் தெளிவாக கேட்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. வளைவான பகுதியில் நடைபெறும் பல்முனை எதிரொலிப்பே இதற்கு காரணமாகும். பாருங்க, காட்டியிருக்காங்க இமேஜில். 5.3 எதிரொலிகள். ஒளி அலைகள் சுவர்கள், மேற்கூரைகள், மலைகள் போன்றவற்றின் பரப்புகளில் மோதி பிரதிபலிக்கப்படும் நிகழ்வே எதிரொலி ஆகும். நீங்கள் மலையின் அருகிலோ அல்லது ஒரு கட்டிடத்தின் அருகிலோ நின்று கைகளை தட்டும் போது உங்களால் அதே ஒலியை மீண்டும் கேட்க இயலும். இவ்வாறு உங்களால் மீண்டும் கேட்கக்கூடிய ஒலியே எதிரொலி ஆகும். சிறிய அறைகளில் எதிரொலியை கேட்க இயலாது. சிறிய அறைகளில் எதிரொலியை கேட்க இயலாது என்பதால் அங்கு எதிரொலிப்பு நடைபெறவில்லை என்று பொருளல்ல. ஏனெனில் சிறிய அறைகள் எதிரொலிக்க வேண்டிய அடிப்படை நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதில்லை. 5.3.1 எதிரொலிக்க வேண்டிய நிபந்தனைகள். மனிதர்களால் கேட்கப்படும் ஒலியானது நமது காதுகளில் 0.1 வினாடிகளுக்கு நிலைத்திருக்கும். எனவே நாம் 2 ஒலிகளை கேட்க வேண்டுமானால் 2 ஒலிகளுக்கும் இடையே கால இடைவெளி குறைந்தபட்சம் 0.1 வினாடிகள் இருக்க வேண்டும். எனவே எழுப்பப்படும் ஒலிக்கும் எதிரொலிக்கும் இடையே 0.1 வினாடிகள் இருக்க வேண்டும். மேற்கண்ட நிபந்தனையானது பூர்த்தியாக வேண்டுமெனில் ஒரே ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே உள்ள தொலைவானது கீழ்காணும் சமன்பாட்டை பூர்த்தி செய்ய வேண்டும். திசைவேகம் ஒளி கடந்த தொலைவை பரவ எடுத்துக்கொள்ளும் காலம். v 2d/t, d vt/2, t 0.1 வினாடி அப்படின்னா d v × 0.1/2. ஆக்சுவலி டியோட மதிப்பு எவ்வளோனா v/20. ஆதலால் எதிரொலி கேட்க வேண்டுமானால் குறைந்தபட்ச தொலைவானது காற்றில் ஒளியின் திசைவேகத்தின் மதிப்பில் 1/20 பகுதியாக இருக்க வேண்டும். ஒளியின் திசைவேகம் காற்றில் 344 மீட்டர் வினாடி என கருதினால் எதிரொலி கேட்பதற்கு குறைந்தபட்ச தொலைவு 17.2 மீட்டர் ஆகும். 5.3.2 எதிரொலியின் பயன்பாடுகள். சில விலங்குகள் வெகு தொலைவில் இருக்கும் போது தங்களுக்குள் தொடர்பு கொள்ளவும் ஒலி சமிக்கைகளை அனுப்பி
அதிலிருந்து வரும் எதிரொலி மூலம் எதிரில் உள்ள பொருட்களை கண்டறியவும் பயன்படுகிறது. எதிரொலி தத்துவம் மகப்பேறியல் துறையில் அல்ட்ராசோனிக் கிராஃபிக் கருவியில் பயன்படுகிறது. இதை பயன்படுத்தி தாயின் கருப்பையில் உள்ள கருவின் வளர்ச்சியினை ஆய்ந்தறிய பயன்படுகிறது. இந்த கருவி மிக பாதுகாப்பானது, ஏனெனில் இங்கு தீங்கு விளைவிக்கும் கதிர்கள் எதுவும் பயன்படுத்தப்படுவதில்லை. ஊடகங்களில் ஒளியின் திசைவேகத்தை கண்டறியவும் எதிரொலி பயன்படுகிறது. 5.3.3 எதிரொலி முறையில் ஒளியின் திசைவேகத்தை காணுதல். தேவையான கருவிகள்: ஒளி மூலம், அளவு நாடா, ஒளி ஏற்பி மற்றும் நிறுத்து கடிகாரம். செய்முறை: 1. ஒளி மூலத்திற்கும் எதிரொலி பரப்பிற்கும் இடையேயான தொலைவை அளவு நாடாவை பயன்படுத்தி அளந்து கொள்ளவும். ஒளி ஏற்பியை ஒளி மூலத்திற்கு அருகில் வைக்கவும். தற்போது ஒளி சமிக்கைகள் ஒளி மூலத்திலிருந்து வெளிப்படும். 3. நிறுத்து கடிகாரங்களை பயன்படுத்தி ஒளி மூலத்திற்கும் வெளிப்பட்ட ஒளி சமிக்கைகளுக்கும் எதிரொலித்து வந்த ஒளி சமிக்கைகளுக்கும் இடையேயான கால இடைவெளியை குறித்து கொள்ளவும். கால இடைவெளியை டி எனவே ஒளியின் திசைவேகமானது அப்படின்னு கொடுத்துருங்க. 4. இந்த சோதனை 3 அல்லது 4 முறை செய்து பார்க்கவும். சராசரி கால இடைவெளியை கணக்கிடவும். ஒளியின் திசைவேகம் கணக்கிடல். ஒளி மூலத்திலிருந்து வெளியான ஒளி துடிப்பு ஒளி மூலத்திலிருந்து சுவர் வரை சென்ற பின்னர் எதிரொலித்து ஒளி மூலம் வரையுள்ள 2D தொலைவை டி நேரத்தில் கடந்து செல்கிறது. எனவே ஒளியின் திசைவேகம் v கடந்த தொலைவு எடுத்துக்கொண்ட நேரம் 2D/t. 5.4 ஒளி எதிரொலிப்பின் பயன்பாடுகள். 5.4.1 ஒளி எதிரொலிப்பு அட்டை. இது பொதுவாக வளைந்த குளிர்ந்த பரப்புகள் ஆகும். இவை அரங்கங்களிலும் இசையரங்கங்களிலும் ஒளியின் தரத்தை அதிகரிக்க பயன்படுகிறது. ஒளிபெருக்கியானது ஒளி எதிரொலிப்பு அட்டையின் குவிய பகுதியில் இருக்குமாறு பொருத்தப்படுகிறது. ஒளிபெருக்கியிலிருந்து வரும் ஒளியானது ஒளி எதிரொலிப்பு அட்டையால் எதிரொலிக்கப்பட்டு அதிக தரத்துடன் பார்வையாளர்களை சென்றடைகிறது. 5.4.2 காது கேட்க உதவும் கருவி. இது காது கேட்டலுக்கு துணை புரியும் கருவியாகும். இது கேட்டல் குறைபாடு உள்ளவர்களுக்கு பயன்படுகிறது. இந்த கருவியின் ஒரு முனை அகன்றும் மறுமுனை குறுகலாகவும் இருக்கும். ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளியானது அகன்ற பகுதியின் சுவரில் எதிரொலித்து குறுகலான பகுதியை அடைகிறது. இந்த கருவியானது ஒளியை குவிக்கவும் அதிக செறிவோடு செவிப்பறையை அடையவும் பயன்படுகிறது. இந்த கருவியால் குறைபாடு உள்ளவர்களால் நன்றாக கேட்க இயலுகிறது. 5.4.3 கூம்பு ஒலிபெருக்கி. கூம்பு ஒலிபெருக்கி என்பது சிறிய அளவு கோட்டத்தினரிடையே உரையாட உதவும் குழல் வடிவ கருவியாகும். இதன் ஒரு முனை அகன்றும் மற்றொரு முனை குறுகலாகவும் காணப்படும். குறுகலான பகுதியில் பேசும் ஒலியானது பன்முக எதிரொலிப்படுகிறது. எனவே ஒலியானது அகன்ற பகுதியின் வழியே வெகு தொலைவில் அதிக செறிவுடன் கேட்க இயலுகிறது. 5.5 டம்ளர் விளைவு. வேகமாக இயங்கும் ரயில் வண்டியானது ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை நெருங்கும் போது அதன் ஊதல் ஒலியின் சுருதி அதிகரிப்பது போன்றும் கேட்குனரை விட்டு விலகிச் செல்லும் போது ஊதல் ஒலியின் சுருதி குறைவது போன்று தோன்றும். இந்த அதிர்வெண்ணில் ஏற்படும் தேற்ற மாற்றத்தை முதலில் ஆஸ்திரியா நாட்டை சார்ந்த கணிதவியலாளரும் இயற்பியலாளருமான கிறிஸ்டியன் டம்ளர் 1803 1953 கண்டறிந்து விளக்கினார். கேட்குனருக்கும் ஒளி மூலத்திற்கும் இடையே சார்பியக்கம் இருக்கும்போது கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண்ணிற்கும் ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணுக்கும் இடையே வேறுபாடு உள்ளதை கண்டறிந்தார். இதுவே டம்ளர் விளைவு ஆகும். இந்த சார்பியக்கமானது கீழ்காணும் வகைகளில் இருக்கலாம். 1. கேட்குனர் நிலையான ஒளி மூலத்தை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். 2. ஒளி மூலமானது நிலையான கேட்குனரை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். 3. ஒளி மூலம் கேட்குனரும் ஒன்றுக்கொன்று நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். 4. ஒளி மூலம் கேட்குனர் ஓய்வு நிலையில் இருக்கும்போது ஒளி பரவும் ஊடகம் நகருதல். இப்போ வரையறை கொடுத்துருக்காங்க. ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடையே சார்பியக்கம் இருக்கும்போது கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண்ணானது ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணிலிருந்து மாறுவது போல் தோன்றும் நிகழ்வு டம்ளர் விளைவு எனப்படும். இது ரொம்ப முக்கியமானது. கணக்கீடுகளின் எளிமைக்காக ஒளி பரவும் ஊடகம் ஓய்வு நிலையில் உள்ளதாக கருதுவோம். எனவே ஊடகத்தின் திசை வேகம் சுழி ஆகும். ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குனர் எல் முறையே விஎஸ் மற்றும் விஎல் மற்றும் திசைவேகத்தில் நகர்வதாக கருதுவோம். ஒளி மூலமும் கேட்குனரும் ஒன்றை நோக்கி நகர்வதாக எடுத்துக்கொள்வோம். படம் 5.7 காட்டியிருக்காங்க. ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடையேயான
தொலைவு குறையும் போது தேற்ற அதிர்வெண்ணானது உண்மையான அதிர்வெண்ணை விட அதிகமாக இருக்கும். பாருங்கள், ஒளி மூலம் எஸ், கேட்குனர் எல். படம் வந்து 5.7 காட்டிடுறாங்க. அடுத்து ஒளி மூலத்தின் அதிர்வெண் என் எனவும் கேட்குனரால் உணரப்படும் ஒளியின் அதிர்வெண் வந்து ஸ்மால் என் எனவும், அதாவது அது என் கிடையாது, வேறு ஏதோ என் எனவும் என் டேஸ் எனவும் கொள்வோம். அப்படியானால் தேற்ற அதிர்வெண் என் டேஸ்க்கான சமன்பாடு என் டேஸ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் விஎல் டிவைட் பை வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு என். இங்கு v என்பது குறிப்பிட்ட ஊடகத்தில் ஒளியின் திசைவேகமாகும். நாம் தற்போது ஒளி மூலம் மற்றும் கேட்குனரின் இயக்கங்களின் பல்வேறு சாத்தியக்கூறுகளுக்கான சமன்பாடுகள் காண்போம். அட்டவணை 5.2 பார்க்கலாம். சரிங்களா? அட்டவணை 5.2 டம்ளர் விளைவினால் உருவாகும் தேற்ற அதிர்வெண்ணிற்கான சமன்பாடு. சரிங்களா? இப்போ இதை ஜூம் குறைக்கணும், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு இந்த இது புரியும். ஸோ நிலை 1, நிலை 2, நிலை 3, நிலை 4, கிட்டத்தட்ட 8 நிலைகள் இருக்குது. சரிங்களா? அந்த 8 நிலையும் நம்ம பார்த்துடணும். சரிங்களா? 8 நிலை பாருங்க, இந்த இது ஈக்குவேஷனில் பாருங்கள், கொஞ்சம் நகர்த்திக்கலாம். இப்போ ஒளி மூலம் மற்றும் கேட்குனரின் நிலை குறிப்பு தேற்ற அதிர்வெண் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இவ்வளோ தான் இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் முடியும். அது இது நிலை 1ல் பார்த்தீங்கன்னா ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்தில் உள்ளனர். அடுத்து ஒருவரை ஒருவர் நோக்கி நகர்கின்றனர். இப்போ குறிப்பு என்னன்னா, ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடையேயான தொலைவு குறைகிறது. இரண்டாவது, தேற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட அதிகம். அப்போ என் டேஸ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் விஎல் டிவைடட் பை வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு என். அடுத்து இரண்டாவது நிலையை பார்த்தீங்கன்னா, ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்தில் உள்ளனர். ஒளி மூலமும் கேட்குனரும் ஒருவருக்கொருவர் விலகி செல்கின்றனர். ஸோ விலகி போனால் எப்படி அப்படின்னா, ஒன்றாவது, ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடைப்பட்ட தொலைவு அதிகரிக்கும். தேற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட குறைவு. விஎஸ் மற்றும் விஎல் மதிப்பு நிலை 3ல் கூறப்பட்டதற்கு எதிர் திசையில் அமையும். அது என் டேஸ் இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் விஎல் டிவைடட் பை வி ப்ளஸ் விஎஸ் இன்ட்டு என். இப்போ மூணாவது நிலை என்னன்னா, இதுதான் வந்து மூணாவது நிலை. சரிங்களா? ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்தில் உள்ளனர். ஒன்றன் பின் ஒன்றாக நகர்கின்றனர். கேட்குனரை ஒளி மூலம் பின் தொடர்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது அந்த ஒளி மூலம் பின் தொடர்ந்து அப்படின்னா தேற்ற அதிர்வெண் ஒளி மூலம் மற்றும் கேட்குனரின் திசைவேகத்தை பொறுத்தது. விஎஸ் ஆனது நிலை 2ல் கூறப்பட்டதற்கு எதிராக அமையும் அப்படின்னு கொடுத்துறாங்க. அது என் டேஸ் இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் விஎல். அது இரண்டாவதுல என்னென்ன கூறியிருக்காங்க பாருங்கள், ஏன்னா அதுக்கு எதிராக இருக்கும் விஎஸ் வந்து. என் டேஸ் இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் விஎல் டிவைடட் பை வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு என். சரிங்களா? இப்போ இது வந்து 4வது ஒளி மூலம். 4வது என்னன்னு பாருங்கள். சரிங்களா? 4வதுல இப்போ 4வது பார்த்தீங்கன்னா, ஒளி மூலமும் கேட்குனரும் இயக்கத்தில் உள்ளனர். ஒன்றன் பின் ஒன்றாக நகர்கின்றனர். ஒளி மூலத்தை கேட்குனர் பின் தொடர்கிறார். இதில் எப்படின்னா, தேற்ற அதிர்வெண் ஒளி மூலமும் மற்றும் கேட்குனரின் திசைவேகத்தை பொறுத்தது ஆகும். இங்கே வந்து விஎஸ் மற்றும் விஎல் நிலை 3ல் கூறப்பட்டதற்கு எதிர் திசையில் அமையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது என் டேஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் விஎல் டிவைடட் பை வி ப்ளஸ் விஎஸ் இன்ட்டு என் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது 5வது பாருங்கள். இந்த 5வது பார்த்தீங்கன்னா, ஒளி மூலம் ஓய்வு நிலையில் உள்ளது. கேட்குனர் ஒளி மூலத்தை நோக்கி நகர்கிறார் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து என்னன்னா, ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடைப்பட்ட தொலைவு குறைகிறது. இரண்டாவது, தேற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட அதிகம். அது நிலை 1ல் விஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அது என் டேஸ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் விஎல் டிவைடட் பை வி இன்ட்டு என். அவ்வளோதான். அடுத்தது 6வது, ஒளி மூலம் ஓய்வு நிலையில் உள்ளது. கேட்குனர் ஒளி மூலத்தை விட்டு விலகி நகர்கிறார். அப்படின்னா என்னன்னா, ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடைப்பட்ட தொலைவு அதிகரிக்கிறது. தேற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட குறைகிறது. நிலை 2ல் விஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது என் டேஸ் இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் விஎல் டிவைடட் பை வி இன்ட்டு என். அடுத்தது நிலை 7வது, கேட்குனர் ஓய்வு நிலையில் உள்ளார். ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. 1வது, ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடைப்பட்ட தொலைவு குறைகிறது. தேற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட அதிகம். நிலை 1ல் விஎல் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என் டேஸ் இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு என். அடுத்த நிலை 8 வந்து, கேட்குனர் ஓய்வு நிலையில் உள்ளார். ஒளி மூலம் கேட்குனரை விட்டு விலகி செல்கிறது. அடுத்து 1வது, ஒளி மூலத்திற்கும் கேட்குனருக்கும் இடைப்பட்ட தொலைவு அதிகரிக்கிறது. 2வது, தேற்ற அதிர்வெண் உண்மை அதிர்வெண்ணை விட குறைவு.
மூணாவது நிலை 2இல் VL = 0, n dash is equal to V divided by V plus Vs into n. அதுதான் வந்து இதற்கான ஃபார்முலா. அடுத்தது ஒளி பரவும் ஊடகமானது காற்று W என்ற திசைவேகத்தில் ஒளி பரவும் திசையிலே நகர்வதாக கொள்வோம். இந்நிகழ்வில் ஒளியின் திசைவேகம் V ஆனது V plus W ஆக மாறுகிறது. அதுபோல் ஊடகமானது ஒளி பரவும் திசைக்கு எதிர் திசையில் நகருமானால் ஒளியின் திசைவேகம் V ஆனது V minus W ஆக மாறுகிறது. இப்போ தீர்க்கப்பட்ட கணக்கீடுகள். ஒன்றாவது 90 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை உடைய ஒளி மூலமானது ஒளியின் திசைவேகத்தில் 1/10 மடங்கு வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குணரை அடைகிறது. கேட்குணரால் உணரப்படும் அதிர்வெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ஓய்வு நிலையில் உள்ள கேட்குணரை நோக்கி ஒளி மூலம் நகரும்போது தேற்ற அதிர்வெண்ணுக்கான சமன்பாடு n dash is equal to V divided by V minus Vs into n. ஸோ V divided by V minus 1/10 into V, சரிங்களா, இன்ட்டு n. அப்போ நீங்கள் இதை சமப்படுத்திங்கன்னா 10 divided by 9 into n வரும். ஸோ அந்த என்னோட மதிப்பு வந்து 90. ஆக்சுவலி இது நம்ம இது பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 100 ஹெர்ட்ஸ் வரும். அடுத்தது இரண்டாவது 500 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை உடைய ஒளி மூலமானது 300 மீட்டர் வினாடி -1 வேகத்தில் கேட்குணரை நோக்கி நகர்கிறது. காற்றில் ஒளியின் வேகம் 330 மீட்டர் வினாடி எனில் கேட்குணரால் உணரப்படும் ஒளியின் அதிர்வெண் என்ன? தீர்வு: ஓய்வு நிலையில் உள்ள கேட்குணரை நோக்கி ஒளி மூலம் நகரும்போது தேற்ற அதிர்வெண்ணுக்கான சமன்பாடு n dash is equal to V divided by V minus Vs into n. n dash is equal to 330 divided by 330 minus 30 into 500. ஆக்சுவலி இதோட ஆன்சர் வந்து 550 ஹெர்ட்ஸ். மூணாவது ஒரு ஒளி மூலமானது 50 மீட்டர் வினாடி -1 திசைவேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குணரை நோக்கி நகர்கிறது. கேட்குணரால் உணரப்படும் ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணானது 1000 ஹெர்ட்ஸ் ஆகும். அந்த ஒளி மூலமானது ஓய்வு நிலையில் உள்ள கேட்குணரை விட்டு விலகிச் செல்லும் போது உணரப்படும் தேற்ற அதிர்வெண் என்ன? ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி -1. n dash is equal to V divided by V minus Vs into n. 1000 = 330 minus 330 minus 50 n. என்னோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1000 × 280 minus divided by 330. n = 848.48 ஹெர்ட்ஸ். அடுத்து ஒளி மூலத்தின் உண்மையான அதிர்வெண் 848.48 ஹெர்ட்ஸ் ஆகும். ஒளி மூலமானது கேட்குணரை விட்டு விலகிச் செல்லும் போது உள்ள தேற்ற அதிர்வெண்ணுக்கான சமன்பாடு n dash is equal to V divided by V plus Vs into n. ஸோ 330 divided by 330 plus 50 into 848.48. இப்போ n is equal to 736.84 ஹெர்ட்ஸ். இப்போ நாலாவது ஒளி மூலமும் கேட்குணரும் V divided by 10 வேகத்தில் ஒருவரை நோக்கி நகர்கின்றனர். இங்கு V என்பது ஒளியின் வேகம் ஆகும். ஒளி மூலத்தில் வெளிப்படும் ஒளியின் அதிர்வெண் f எனில் கேட்குணரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் என்ன? தீர்வு: ஒளி மூலமும் கேட்குணரும் V divided by 10 வேகத்தில் ஒருவரை நோக்கி நகரும் போது தேற்ற அதிர்வெண் ஆனது n dash is equal to V plus VL divided by V minus Vs into n. n dash is equal to V plus V divided by 10 divided by V minus V divided by 10 into n. n dash is equal to 11 divided by 9f. அப்போ n dash is equal to 1.22f. இதுதான் இதுக்கான ஆன்சரு. ஐந்தாவது கேட்குணரால் கேட்கப்படும் தேற்ற அதிர்வெண்ணானது உண்மையான அதிர்வெண்ணில் பாதியாக இருக்க வேண்டுமெனில் ஒளி மூலம் எவ்வளவு வேகத்தில் கேட்குணரை விட்டு விலகிச் செல்ல வேண்டும்? இது ரொம்ப முக்கியமானது. தீர்வு: ஒளி மூலமானது ஓய்வு நிலையில் உள்ள கேட்குணரை விலகி விட்டு செல்லும்போது தேற்ற அதிர்வெண்ணுக்கான சமன்பாடு வந்து n dash is equal to V divided by V plus Vs into n. n divided by 2 equal to V divided by V plus Vs into n. ஸோ Vs is equal to V. இதுக்கான விடை வந்து Vs is equal to V. அடுத்தது 5.5.1 டம்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். கீழ்காணும் சூழலில் டம்ளர் விளைவு நடைபெறுவதில் மற்றும் கேட்குணரால் கேட்கப்படும் தேற்ற அதிர்வெண்ணானது ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணிற்கு சமமாகவே இருக்கும். ஒன்றாவது ஒளி மூலம் S மற்றும் கேட்குணர் L இரண்டும் ஓய்வு நிலையில் இருக்கும் போது. இரண்டாவது ஒளி மூலம் S மற்றும் கேட்குணர் L சம இடைவெளியில் நகரும் போது. மூணாவது ஒளி மூலம் S மற்றும் கேட்குணர் L ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும்போது. நாலாவது ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையத்தில் அமைந்து கேட்குணர் வட்டப்பாதையில் நகரும்போது. சரிங்களா? 5.5.2 டம்ளர் விளைவின் பயன்பாடுகள். ஒன்றாவது வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிடுதல். காவலரின் காரில் பொருத்தப்பட்டிருக்கும் கருவி ஒன்று மின்காந்த அலையை உமிழும். இந்த அலையானது சாலையில் வேகமாக செல்லும் வாகனத்தின் மீது பட்டு எதிரொலிக்கப்படும். எதிரொலித்த அலையின் அதிர்வெண்ணில் மாற்றம் ஏற்படும். அந்த அதிர்வெண்ணின் மாற்றத்தை பயன்படுத்தி வாகனத்தின் வேகத்தை காண இயலும்.
இது அதிவேக வாகனங்களை கண்காணிக்க உதவுகிறது. இரண்டாவது, துணைக்கோள் ஒன்றின் தொலைவினை கணக்கிடுதல். துணைக்கோள் ஒன்று புவியிலிருந்து வெகு தொலைவிற்கு செல்லும்போது அதனால் உமிழப்பட்ட ரேடியோ அலைகளின் அதிர்வெண் குறையும். அந்த அதிர்வெண்ணின் மாற்றத்தை பயன்படுத்தி துணைக்கோளின் இருப்பிடத்தை கண்டறியலாம். மூணாவது, ரேடார். ரேடியோ டிடெக்ஷன் அண்டு ரேஞ்சிங் சொல்லுவாங்க. ரேடாரானது அதிர்வெண் மிக்க ரேடியோ அலைகளை ஆகாய விமானத்தை நோக்கி அனுப்பும். எதிரொலித்து வரும் ரேடியோ அலைகள் ரேடார் நிலையத்தில் உள்ள ஏற்பியை கண்டறியும் அதிர்வெண்ணில் உள்ள வேறுபாட்டை கொண்டு விமானத்தின் வேகத்தை கணக்கிடலாம். நாலாவது, சோனார். சவுண்டு நேவிகேஷன் அண்டு ரேஞ்சிங். சோனார் கருவியின் மூலம் நீரில் அனுப்பப்பட்ட மற்றும் எதிரொலித்த கதிரின் அதிர்வெண் வேறுபாட்டை கொண்டு கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியலாம். நினைவில் கொள்க, ஒரு ஊடகத்தில் பரவும் அலையின் திசைவேகம் அலை திசைவேகமாகும். திடப்பொருளின் மீட்சி பண்பு திரவ வாயு பொருட்களை விட அதிகமாக இருப்பதால் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும். வாயுக்கள் குறைந்த மீட்சித்தன்மை உடையவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, 20 ஹெர்ட்ஸை விட குறைவான அதிர்வெண் உடைய ஒளி குற்றொளி ஆகும். இவைகளை மனிதனால் கேட்க இயலாது. 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமான அதிர்வெண்ணை உடைய ஒளி மீயொலி ஆகும். இவைகளை மனிதரால் உணர இயலாது. ஒளி அலைகள் எதிரொலிப்பு விதிகளை பூர்த்தி செய்யும். அடர்குறை ஊடகத்தின் விளிம்பில் மோதும் இறுக்கங்கள் எதிரொலித்த பின் தளர்ச்சிகளாக எதிரொலிக்கும். எதிரொலி என்பது ஒளியானது பிரதிபலித்து மீண்டும் மீண்டும் கேட்கப்படுவது ஆகும். அடுத்து, எதிரொலி கேட்க வேண்டுமெனில் ஒளி மூலத்திற்கும் எதிரொலிப்பு பரப்பிற்கும் இடையே குறைந்தபட்சம் 17.2 மீட்டர் தொலைவு இருக்க வேண்டும். தேற்ற அதிர்வெண் மற்றும் கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் ஆகும். தேற்ற அதிர்வெண் என்பது கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் ஆகும். இப்போ மதிப்பீடு. இந்த மதிப்பீடு பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்க்கலாம். ஒன்றாவது ஒளி அலைகள் காற்றில் பரவும்போது அதன் துகள்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அலையின் திசையில் அதிர்வுறும். இரண்டாவது கேள்வி வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி -1. வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 330 மீட்டர் வினாடி -1. மூணாவது, மனிதனால் உணரக்கூடிய செவியுணர்வு ஒளியின் அதிர்வெண் எவ்வளோனா ஆப்ஷன் பி, 20 கிலோ ஹெர்ட்ஸ். நாலாவது, காற்றில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி -1. அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை ஆப்ஷன் சி, 330 × √2 மீட்டர் வினாடி -1. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா 1.25 × 10⁴ ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளியானது 344 மீட்டர் வினாடி -1 வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலைநீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் சி, 0.02752 மீட்டர். ஆறாவது, ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்கண்டவாறு எந்த மாற்றம் அடையும் அப்படின்னா இதற்கான விடை ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை. ஏழாவது, ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் 500 மீட்டர் வினாடி -1 எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு ஆப்ஷன் சி, 25 மீட்டர். இரண்டாவது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒன்றாவது, ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது டேஸ் ஆகும் அப்படின்னா அது அதிர்வுறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நெட்டலைகள்னு சொல்லலாம். இரண்டாவது, ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிர்வடைகிறது அப்படிங்கிறதா சரியான விடை. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஊடகத்துகள் அதிர்வடையும். அடுத்தது, மூணாவது, 450 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஊதல் ஒளியானது 33 மீட்டர் வினாடி -1 வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை அடைகிறது. கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை ஆப்ஷன் 500 ஹெர்ட்ஸ். அதாவது ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி -1. நாலாவது, ஒரு ஒளி மூலமானது 40 கிலோமீட்டர் மணி வேகத்தில் 2000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடன் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. ஒளியின் திசைவேகம் 1220 கிலோமீட்டர் பர் மணி எனில் கேட்குனரால் கேட்கப்படும் தேற்ற அதிர்வெண் என்னன்னா 2068 ஹெர்ட்ஸ். மூணாவது,
சரியா தவறா? தவறு எனில் காரணம் தருகன்னு சொல்லியிருக்காங்க. 1வது, ஒளியானது திட, திரவ, வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவும் அப்படிங்கிறது வந்து சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. பரவும் அப்படிங்கிறது தவறு. ஒளியானது திட, திரவ, வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவாது. சரிங்களா? 2வது, நில அதிர்வின் போது உருவாக்கும் அலைகள் குற்றொளி அலைகள் ஆகும் அப்படிங்கிறது சரியானது. 3வது, ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல. அதாவது வெப்பநிலையை சார்ந்தது தான். சரிங்களா? அன்றுன்னு இருக்கும். 4வது, ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் அதிகம் அப்படிங்கிறது தவறான விடை. ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் குறைவு. அடுத்து பொறுத்துக்க பாருங்க. குற்றொளினா ஆப்ஷன் சி 10 ஹெர்ட்ஸ்னும், எதிரொலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அல்ட்ராசோனோகிராஃபி அப்படிங்கிறதும், மீயொலி அப்படிங்கிறது வந்து 22 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அழுத்தம் மிகுந்த பகுதி வந்து இறுக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 5வது, பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. பின்வருவற்றில் எது சரியான தெரிவு, அதை தேர்வு செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. 1வது, இதில் வந்து கூற்று என்னன்னா, காற்றின் அழுத்தம் மாறுபாடு ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் தவறு. காரணம், ஏனெனில் ஒளியின் திசைவேகம் அழுத்தத்தின் இருமடிக்கு நிறுத்தகவில் இருக்கும் அப்படிங்கிறதும் தவறானது. இதுக்கு வந்து இரண்டுமே தவறானது. அடுத்து 2வது பாருங்க. கூற்று வந்து ஒளி வாயுக்களை விட திடப்பொருளில் வேகமாக செல்லும், அது வந்து சரியானது. காரணம், திடப்பொருளின் அடர்த்தி வாயுக்களை விட அதிகம், அதுவும் வந்து சரி. இதற்கான விடை வந்து ஆப்ஷன் பி. அதாவது கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. இவ்வளோதான் இந்த யூனிட்டில். சரிங்களா? அடுத்தது வந்து இந்த கருத்து வரைபடம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கருத்து வரைபடம் கொடுத்துறாங்க. ஸோ அந்த ஒளியியலில் பார்த்தீங்கன்னா எதிரொலிப்பு ஒளி அலைகள்னு கொடுத்துறாங்க. ஸோ அந்த எதிரொலிப்பில் பார்த்தீங்கன்னா அடர்மிகு ஊடகம், அடர்குறை ஊடகம், எதிரொலி, அதுக்கப்புறமா வந்து எதிரொலிப்பு விதிகள், அதுக்கப்புறமா டம்ளர் விளைவுகள்னு இருக்குது. இந்த டம்ளர் விளைவுகள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சூழல்கள் பயன்பாடுகளாக பிரிச்சிருக்காங்க. அதே வந்து எதிரொலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திசைவேகத்தை காணுதல் பயன்பாடுகள். அந்த பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஒளி எதிரொலிப்பட்டை, மெகாஃபோன், காதொலி கருவி, சோனார், இதெல்லாம் வந்து இதில் எதிரொலிப்பில் வரக்கூடியது. அதே வந்து ஒளி அலைகளில் பார்த்தீங்கன்னா நெட்டலைகளும் மீயொலி வந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கணும். செவியுணர் ஒளி வந்து 20லேருந்து 20K ஹெர்ட்ஸுக்குள்ளே இருக்கணும். குற்றொலி வந்து 20 ஹெர்ட்ஸுக்கு உள்ளே இருக்கணும், 20 ஹெர்ட்ஸுக்கு உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி ஒலிகளை பார்த்தீங்கன்னா அந்த பண்புகள் பார்த்தீங்கன்னா சுருதி, ஒளிச்செறிவு, தரம், இதெல்லாம் வந்து இருக்கும். அதே வந்து ஒளி அலைகள் பார்த்தீங்கன்னா திசைவேகம், அதோட பண்புகளை பார்த்தீங்கன்னா திசைவேகம், அதிர்வெண், அலைநீளம், வீச்சு, அலைவுகாலம், இதெல்லாம் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அவள்தான் இந்த யூனிட் முடிஞ்சு.